அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Mitsubishi CNCல பார்த்தீங்க அப்படின்னா, PLC லேடர் இருக்கும். அந்த லேடர் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகல அப்படின்னா என்ன செய்யலாம்? அதை எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நார்மலா வந்து Mitsubishi CNCல F0ன்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை பிரஸ் பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய Mitsubishi CNCல பண்ணியிருக்கிற PLC ப்ரோக்ராம வந்து ஓப்பன் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்றதோ, இல்ல சேஞ்சஸ் பண்றதோ, இந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில மெஷின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அத வந்து டிஃபால்ட்டா எனபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெறைய பேர் F0 பிரஸ் பண்ணுவாங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. எந்த ஸ்க்ரீனுமே ஓப்பன் ஆகாது. இந்த சிச்சுவேஷன்ல, இந்த நிலைமையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் இங்க விஷயம். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்டனன்ஸ் ஸ்க்ரீன் போயிட்டு, இந்த மாரி மெயின்டனன்ஸ் ஸ்க்ரீன் பண்ண உடனே இந்த மாரி வரும். இந்த இடத்துல பாராமீட்டர், இன்புட், அவுட்புட், மெயின்டனன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து மெயின்டனன்ஸ கிளிக் பண்ணணும். மெயின்டனன்ஸ்ல கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டு பாராமீட்டர்ஸை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்ட் போடணும். அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்ட் போடுறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட் இன்புட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் இன்புட் த பாஸ்வேர்ட்னு வரும். பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் பேரான்னு சொல்லுவாங்க. எல்லாமே கேப்ஸ் தான். எம் பி ஏ ஆர் ஏ. எம் பேரா கொடுத்துட்டு இன்புட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்த இடத்துல எதுவுமே ஒரு ப்ராம்ப்டோ ஒரு எரரோ எதுவுமே வரல அப்படின்னா பாஸ்வேர்டு ஓகேன்னு அர்த்தம். பாஸ்வேர்ட் தப்பா இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும் பாஸ்வேர்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேக் ஸ்கிரீன் வந்துட்டு பாராமீட்டர், இந்த மாதிரி பாராமீட்டர் இருக்கும். ஜஸ்ட் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. பாராமீட்டர் நம்பர்னு கிளிக் பண்ணிட்டு இந்த பாராமீட்டர் நம்பர் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம என்ன பாராமீட்டர்ஸ் வேணாலும் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சர்ச் பண்ண போறது 6451, 6451. இந்த பாராமீட்டர் நம்பரை போட்டுட்டு இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாராமீட்டர்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் லாஸ்ட் பிட்டை மட்டும் என்ன பண்ணணும், delete பண்ணிட்டு ஒன்றுன்னு மாத்திட்டு இன்புட் கொடுக்கணும். இன்புட் கொடுத்துட்டு மானிட்டர் ஸ்கிரீன் வந்துருங்க. இப்போ நான் F0 கொடுக்குறேன். இங்க பாத்தீங்களா, இப்போ F0 கொடுத்ததும் நம்மளுக்கு இந்த Mitsubishi CNCயோட PLC ப்ரோக்ராமிங் டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு PLC லேடரை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம் ஈஸியா. லாஜிக் பார்த்துக்கலாம், இது எப்படி ஆன் ஆகுது, இது எப்படி ஆஃப் ஆகுது, என்ன சீக்வன்ஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு Mitsubishi CNC இருந்தாலும் ஒரு லேடர், இந்த PLC ப்ரோக்ராமிங் டூல் ஓப்பன் ஆகல உங்களுக்கு CNCல அப்படின்னா F0 ப்ரெஸ் பண்ணும்போது இந்த 6451 இந்த பாராமீட்டரை மாத்துறது மூலயமா உங்களால ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுவும் லாஸ்ட் பிட் மட்டும் ஒன்றுன்னு மாற்றணும். இப்படிதான் வந்து ஓப்பன் பண்ணணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.